ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்தை காண செய்த என் ராஜாதி ராஜாவுக்கு கோடி ஸ்தோத்திரம் சொல்லுவோம். 6 வருடத்தை நம்ம என்ன செஞ்சிட்டோம், தாண்டிட்டோம். இந்த 7வது மாதத்துக்குள்ள கடந்து வந்திருக்கிறோம். ஜனவரி மாதத்தை பார்த்தது போல இருந்துச்சு, ஆனால் 6 மாதத்தை என்ன செஞ்சுருக்கோம், கடந்திருக்கிறோம். ஒரு வருடத்தில் 1/2 வருடத்தை நம்ம என்ன செஞ்சிட்டோம், கடந்திருக்கிறோம். இந்த 7வது மாதத்துக்குள்ள கடந்து வந்திருக்கிறோம். இந்த 7வது மாதம் சொல்லும்போது ஒரு பரிபூரண மாதம். அது ஒரு பரிபூர்ண மாதம், ஒரு செழுமையான மாதம், ஒரு செழிப்பான மாதம். அன்பு பிள்ளைகளே, இந்த மாதத்துல கர்த்தர் நமக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறார் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களா? இதோ அந்த வசனம் உங்க இல்லத்துக்குள்ள கடந்து வருகிறது. உபாகம புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உன் நிலத்தின் கனியையும் உனக்கு பரிபூரணம் உண்டாக செய்வேன். உன் நிலத்தின் கனி, கற்பத்தின் கனி, உனக்கு உண்டான எல்லாவற்றிலையும் பரிபூரணம் உண்டாக செய்வேன் என்று சொல்லி உபாகம புஸ்தகத்துல நம்ம பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, பரிபூரணம்னா ஒரு முழுமையை நீங்க என்ன செய்ய போறீங்க, 7வது மாதத்துல பெற்றுக்கொள்ள போறீங்க. ஒருவேளை இதுவரை நான் எதிர்பார்த்த ஆசீர்வாதத்தை பெற முடியலையேன்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கீங்களா? ஒருவேளை நான் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம் வருது, தாமதமாகுது என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கீங்களா? இந்த 7வது மாதத்துல கர்த்தர் பரிபூரணம் அடைய செய்வேன் என்று சொல்கிறார். அன்பு பிள்ளைகளே, நீங்க விசுவாசிங்க, வசனத்தை வச்சு, வாக்குத்தத்தத்தை வச்சு நீங்க ஜெபிங்க. நிச்சயம் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வான். ஏன் நம்ம பரிபூரணம் அடைய முடியல? என் அன்பு பிள்ளைகளே, இந்த உலகத்துல வேலையில, தொழில்ல, ஊழியத்துல எல்லாவற்றிலையும் உங்களுக்கு பரிபூரணம் அடைய செய்யணும்னா நீங்க ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கணும். ஒருவேளை நம்மளுக்கு 24 மணி நேரம் இருந்தாலும் நம்ம வேலைன்னு ஓடலாம், ஊழியன்னு ஓடலாம். ஆனா கர்த்தருடைய பாதத்துல காத்திருக்கணுமே. நம்முடைய காத்திருக்கும் போதுதான் அவருடைய கிருபையை பெற முடியும், பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற முடியும். அன்பு பிள்ளைகளே, ஒருவேளை ஓடிக்கிட்டே இருக்கலாம், ஆண்டவருடைய பாதத்துல காத்திருங்க. காத்திருக்கும் போதுதான் அவர் கடந்து வந்து பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தந்து உங்களையும் உங்க பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பான். அன்பு பிள்ளைகளே, ஒருவேளை திருமண காரியமா கர்த்தரே கடந்து வந்து பரிபூரணம் உண்டாகி ஆண்டவர் உங்க பிள்ளைகளை இணைத்து வைப்பான். அது வேலையா இருக்கலாம், இதுவரையும் தாமதமா இருக்கலாம், கர்த்தரே தேடி வந்து நல்ல இடத்த செலக்ட் பண்ணி தந்திருக்கலாம். கற்பமா இருக்கலாம், ஆண்டவரே தந்து பூரணப்படுத்தி உங்களுக்கு தாயும் பிள்ளையுமா கண்டுகளிக்கலாம். ஒருவேளை ஊழியம் நீங்க எதிர்பார்த்த அளவு ஊழியம் வரலையா, அந்த 7வது மாதத்துல உங்களுக்கு நல்ல ஒரு ஊழியத்தை தந்து உங்களை கர்த்தர் சந்தோஷப்படுத்துவார். கலங்காதுங்க, விசுவாசத்தோடு இருங்க. ஒரு முறை ஒரு கணவன் மனைவியும் 400 ரூபாவோட இனி எங்கள் வாழ்க்கையை நாங்கள் முடித்து கொள்ள போகிறோம்னு சொல்லி கணவன் மனைவியும் கொஞ்சம் வயசு பிள்ளைங்க, 2 பேரும் சின்ன பிள்ளைங்க, ஓடி வந்திருக்காங்க. நான் மத்தியான வேளையில் நான் உபவாசம் முடித்து 3 மணி நேரம், 3 மணி அந்த நேரத்தில் இவங்க சாப்பிடணும்னு சொல்லி நான் கடந்து வந்துட்டு இருக்கேன். அந்த வேளையில் கதவை தட்டுறாங்க. யாருன்னு சொல்லி பார்க்கும்போது அருமையான குடும்பம். இந்த 400 ரூபாவில் நாங்கள் என்ன செய்ய முடியும், எங்களுக்கு வழியே இல்லை, பிள்ளைகளை படிக்க வைக்க முடியல, வாடகை கொடுக்க முடியல, எங்களால் வாங்கி சாப்பிடவே முடியலை. அதாவது ஒரு மாதத்துக்குரிய பணம் எங்களுக்கு காணாது, போதாது, இனி வேறு வழியே இல்லை, நாங்கள் எங்கள் வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. இப்போ நான் சொல்லி, ஆண்டவர் இந்த 400 ரூபாவை 4 கோடியாக மாற்ற முடியும், நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. அதுக்கு நாங்கள் என்ன செய்ய சகோதரி அப்படின்னு அந்த 400 ரூபாவை கவரோடு கொண்டு வந்து அழுது ஜெபம் பண்ணிட்டு போனாங்க. ஜெபம் பண்ணேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான். அப்போ என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் உண்மையாக இருங்க, ஆண்டவருக்கு பயந்துருங்க, இந்த 400 4 கோடியாக மாற்றுவாருங்க. அன்பு பிள்ளைகளே, ஒரு சின்ன கடை வச்சாங்க. இனி அந்த வேலை வேண்டாம், சின்ன கடை, அந்த 400 ரூபாவில் சின்ன கடை வச்சாங்க. என் அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் அதை ஆசீர்வதித்தார். அது 4000 மாற்றினார். ஆண்டவர் 4 லட்சமா மாற்றினார். அப்புறமா இடத்த வாங்கினாங்க, வீட்டை வாங்கினாங்க, காரை வாங்கினாங்க. 4 கோடியா மாறிட்டு இன்னைக்கு கர்த்தரை தேடலை, போட அடி. ஆண்டவர் அடியை கொடுத்தார். இப்போ தேடி வாராங்க. சகோதரி, நாங்கள் 400 ரூபாவை கொண்டுட்டு வந்தோமே, இன்னைக்கு 4 கோடிக்கு நாங்கள் அதிபதியாக இருக்கோமே, எல்லாவற்றிலையும் நாங்கள் இருக்கோமே, எங்களுக்கு நிம்மதி இல்லையே, எங்கேயோ இருந்து வேதனை வருது, எங்கேயோ இருந்து பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லியிருக்க. ஏன் வருது? ஆண்டவரை தேடாததுனால. அன்பு பிள்ளைகளை, நீங்களும் நான் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய
நேரத்தை கொடுக்கணும். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை நம்ம கொடுக்கணும். என் அன்பு பிள்ளைங்க, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கணும். ஏன் சாதாரண ஒருத்தங்க உங்களுக்கு ஒரு உதவி செய்தேன்னா நீங்கள் கனம் பண்ணலைன்னா அடுத்த நிமிஷம் உங்களை பார்த்து எட்டி பார்க்க மாட்டேங்காங்கல்லாம். ஏன் எம்பெருமான் இயேசு உங்களை என்னை உண்டாக்கி இந்நாள் வரை நடத்தி வந்திருக்காரு. அவருக்கு கனம் பண்ணால அவருக்கு நீங்கள் கனம் பண்ணும்போது அவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவா, பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தந்து உங்களை கனப்படுத்துவா. ஜெபிப்போமா? நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன், உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன், உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன். பரிசுத்தமுள்ள தகப்பனே, உங்களுக்கு நன்றி. நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற அன்பு குடும்பத்தினரே, என் அன்பு வாலிப சகோதரியே, என் அன்பு வாலிப தம்பியே, உன் வாழ்க்கையில பாவத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருந்த ஆசீர்வாதத்தை இழந்து நிற்கிறா. அதனால சாவோன்னு தேடி வருது. உன் பாவத்தை மன்னி ஆண்டவருடைய பாதத்துல பாவத்தை அறிக்கையிடு. தன் பாவங்களை அறிக்கையிடுகிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் வருவான். என்னிடத்தில் வருவவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை, கூப்பிடுற காக்கை குச்சிக்கு இறங்குறவன் உன்னை நான் எப்படி மறப்பேன்? ஆண்டவர் கடந்து வந்து 7வது மாதத்துல பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தருகிறார். கற்பத்தை தந்து ஒரு சந்தோஷப்படுத்துகிறார். திருமண காரியத்தை நடத்தி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துகிறார். நல்ல வேலையை தந்து சந்தோஷப்படுத்துகிறார். பலவீனத்திலிருந்து விடுதலை தந்து சந்தோஷப்படுத்துகிறார். எதிர்பார்க்கிற நன்மையை தந்து சந்தோஷப்படுத்துகிறார். தொழிலில் ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தருகிறார். விவசாயத்தில் ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தருகிறார். பெரிய காரியங்களை செய்யுங்க. அடியெடுத்து வைக்கிற அந்த மாதம் முழுதும் என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நாள் முழுதும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு வாரமும் ஆசீர்வதிங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.